ஒரு ஷோ அப்படின்னாலே ஒரு தலைப்புனா இங்கிட்டு ஒரு அணி இந்த பக்கம் ஒரு அணி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியா இது இல்லாம இளையராஜா சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டும், இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு இளையராஜாவை நம்ம அறிமுகம் செய்ய வைக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க கரண்ட்ல இருக்க ட்ரெண்ட் சாங்கை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு உலகத்துக்கே ட்ரெண்ட் ஆனவர் என்னைக்குமே ஆல் டைம் ஃபேவரட் இளையராஜா சார் தான் அப்படின்னு நம்ம உறக்க சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. இலே இங்கேருந்து கூப்பிட்றாலே இப்படிதான் சத்தமா கூப்பிடும். நம்மளை ஆக்கிரமிச்ச இந்த மாதிரியான ஓசைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓசை தான் பிற்காலத்துல இசை வடிவமாக இருந்தது. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அத்தனை உணர்வுக்கும் பாட்டு போட்ட ஒரே ஒரு அது நம்ம இளையராஜா மட்டும்தான். நம்ம தனிமையில இனிமை காண்றதுன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா பாட்டு தான். ஒரு டிரைவ் பண்றோமா, ஒரு கார்ல போகும்போது சரி, ஒரு பஸ்ல பயணிக்கும் போது சரி, கூட மனைவி வரலைன்னா கூட கவலைப்பட மாட்டோம். இளையராஜா பாட்டு எடுத்து வச்சிட்டோமா, இன்னைக்கு நம்ம பிளேலிஸ்ட்ல என்ன இருக்கு, உங்களுடைய பிளேலிஸ்ட் கான்வர்சேஷன் வித் காட். கடவுளோடு பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க. கடவுள் அவர் தான். ஓகே, உங்க கடவுள் அவர் தான். ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. ஒரு பாட்டு சொல்லுங்களேன். இப்போ சட்டு ஞாபகம் வருது, கண்மணியே. கண்மணியே காதல் என்பது கற்பனையா காவியம். கண்மணியே காதல் என்பது கற்பனையா. ஓகே, நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க? நான் ஒரு மீன்பிடி தொழில் செய்யறவன். ஃபிஷர்மேனா நீங்க? ஃபிஷர்மேன்ல 7 வயசுல இருந்து 7 வயசுல இருந்து மீன் பிடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஒரு பிளேலிஸ்ட் சொல்லுங்க. உங்க பிளேலிஸ்ட்ல இளையராஜாவோட சாங் என்ன நீங்க வச்சிருக்கீங்க? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். 2 பேரும் பாடுங்களேன். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், பொன்மாங்கனி செந்தேன் மலை என் நாவினியே தேவி, ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவி. எனக்கு உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஃபிஷர்மேன்லாம் ஒரு வாரத்துக்கு மீன் பிடிக்க போவாங்க, 2 வாரம் 3 வாரம் இப்படிலாம் ஆகும் இல்லையா நீங்க மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு? உங்களுக்கு துணை அப்போ வந்து ஒரு ரேடியோ தான். இப்போதான் சேட்டலைட் ஃபோன்லாம் வந்துருச்சு, அப்போல்லாம் சேட்டலைட் ஃபோனும் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க மீன் பிடிக்க போகும்போது நீங்க எடுத்துட்டு போற பாட்டோட லிஸ்ட் என்ன? இளையராஜா பாட்டு தான் எனக்கு பிடிச்சது. இளையராஜா அந்த கடலோட இசையும் இந்த இசையும் சேர்ந்து அது ஒரு தனி ராகம். வீட்டை கூட நாங்கள் மறந்துடுவோம். கடல் இசையும் இளையராஜாவின் இசையும் சேரும்போது வீட்டையே மறந்துடுறீங்க. அப்படி கேட்குற ஒரு பாட்டுன்னா என்ன பாட்டு? நீங்க கேட்ட ஞாபகத்துல இருக்க ஒரு பாட்டு. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே, உன்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோசமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே, என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே. உங்களோட பிளேலிஸ்ட் நேம் சொல்லுங்க. என்னுடைய பிளேலிஸ்ட் நேம் வந்து வலி நிவாரணின்னு வச்சிருக்கேன். வலி நிவாரணி. வலி நிவாரணி. ஓ, ஒரே டைப் ஆஃப் சாங்ஸாக இல்லாமல் எல்லாமே கலந்துருக்கும். சில நேரம் சோக பாடல்களே எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் சந்தோஷமான துள்ளல் பாடல்கள் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா டைமும் ஏதோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். சார் வணக்கம், நான் பழனியிலிருந்து வர்றேன். என் பேர் ராம்தாஸ் காந்தி. ஓ, எங்கள் ஊர்லேருந்து வரீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னோட பிளேலிஸ்ட் பேர் வந்துட்டு பண்ணைபுரம் சின்னத்தாய் மகன். பண்ணைபுரம் சின்னத்தாய் மகன். மகன் பிளேலிஸ்ட் பேர் இல்லை, அதில் என்னென்ன பாட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. தனிமையில் கேட்குறத தாண்டி ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருப்போம். பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது நல்ல பாட்டை வேணும்னே மாற்றி வைக்கிறதுக்காக ஒரு நடத்துனர் வருவாங்க, எமன் மாதிரி. நிஜமாவே அந்த நடத்துனர் அப்போ எமன் மாதிரி தான் தெரியுவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பல்லவியோ சரணம் 2வது சரணமோ ஏதோ ஒன்று அந்த ஆன்மாவை தீண்டி ஏதோ ஒன்றை உசுப்பி விட்டு கண்ணீரோ ஒரு உருக்கமான நிலைக்கு நம்மளை
கொண்டு போகும். வந்து நடத்துறோனே உங்களுக்கு எமன் மாதிரி தெரிகிற அளவுக்கு இளையராஜாவோட ராஜா பாட்டு பாட்டை ராஜா உங்களை மாத்துற- அவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷம். அப்படியான பாடல் வரிகள் உங்களுக்கு பிடிச்ச 2 வரிகள் என்ன உங்களுக்கு? சின்னத்தாய் பெத்த மகன்னு சொன்னேன். அந்த பொருண்மையில அந்த அர்த்தத்திலேயே வர்ற ஒரு பாட்டு இருக்குது. எம்எஸ் மாதுன்னு ஒரு இயக்குனர் இயக்குன படம் ஒன்று, தெய்வ வாக்குன்னு ஒரு படம். அவன் வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு அனாதை. அவனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வருது. அதை ஏத்துக்கக்கூடிய சமூகமா அது கிடையாது. அந்த வழியையும் அவன் பாட்டுல சொல்லணும். அதே சமயம் ஒரு பொண்ணு பாம்பு தீண்டி உயிருக்கு போராடுற ஒரு நிலையில இருக்குது. அந்த பொண்ணு தூங்காம இருக்கிறதுக்காகவும் அவன் ஒரு பாடலை அங்க பாடணும். அதே நேரம் அவனோட வழியையும் அங்க பதிவு பண்ணணும். அப்ப அவன் பாடுறான், நாதாரம் இல்லாந்தரத்து வானோ ஏனாவோடு சேரும் நாட்டுப்புறகானோ ஏன் சொந்த கதைய சொல்லி படிக்க சந்தமில்லையே அத சொன்னாராது ஏன் சொந்தம் மாறாது நான் தாயார பார்த்தது உண்டு ஆனா தாயின்னு சொன்னதுமில்ல தினம் பாலூட்டி என்ன வளர்த்த பரிவான சொந்தமும் இல்ல ஊரு முழுக்க என் பந்து ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மனங்க ஒரு காவல் இருக்கு என் கை வணங்க நான் காணம் படிச்சேன் கண்ணை துறக்க ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன் ஒரு பழம் கேட்டு கண்ணு முழிச்சேன். நன்றி. சில பேர் பாட சொல்லும்போது கூச்சம் வந்துடும், பாட தடுமாறுவாங்க. ரொம்ப அழகா மனசுல இருந்து பாடுனீங்க. நன்றி. பின்னாடி கொடுங்க. பிளேலிஸ்ட்டுன்னு கிடையாது சார். கேசட், வினைல் ரெக்கார்ட்ஸ் அதுலேருந்து தொடங்கணும். உணர்வு, இந்த உணர்வுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா உணர்வுக்குமே இளையராஜா தான். பட் நான் அவரை வந்து ஒரு நன்றி உணர்வோடு பார்க்குறேன். எனக்கு அதிகமாக நல்லா பாட வராது. உயிரே ஒரு வானம் பாடி உனக்காக கூவுதுன்னு ஒரு லைன் வரும் சார். அந்த லைன் எனக்கு ரொம்ப டச் பண்ண லைன். எப்படின்னா, கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த வானம்பாடி நமக்காக கூவிக்கிட்டே இருக்கு. அந்த வானம்பாடியை நான் எப்பயுமே நன்றியோடு பார்த்துட்டு இருக்கேன், அண்ணாந்து பார்க்குறேன். நீங்க சொல்லுங்க உங்களுடைய பிளேலிஸ்ட். வணக்கம் சார், என்னுடைய பேர் பொன்னேரி இறையருள் மஸ்தான். நான் திருவாரூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். பேசிக்காக நான் வந்து இஸ்லாமிய பாடகர். எங்களுடைய முன்னோடி பாடகர் நாகூர் ஹனீஃபா அவங்கள வந்து இந்த திரைத்துறையில் வந்து அவங்களுக்கு எந்த பாட்டு கொடுத்தா அதை வந்து மக்கள் மனசில் நல்லா பதியும் அப்படின்னு சொல்லி அதை தேர்வு செஞ்சு அந்த பாடல்களை கொடுத்தது. அதாவது இவங்களுக்கு இந்த இந்த மாதிரி பாடுறவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற இசையமைப்பாளர்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு இந்த பாட்டை கொடுத்தாதான் நம்ம பாட்டு மக்கள் மனசில் பதியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த ஒரு மிகப்பெரிய பாடகரை வந்து திரைப்பட அந்த படத்தில் பாட வச்ச நாகூர் அடிப்பா முதல்ல பாடின பாடல் வந்து செம்பருத்தி படத்துல. ஆமாம், செம்பருத்தி படத்தில் பாடின பாட்டு. அதுல 2 வரி பாடுறீங்களா? நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமுத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே ஆற்றிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூதுவிட கூடலாம் எண்ணத்தை சொல்ல நடு அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன் அடியே அமுதே இதுவே போதும். நன்றி சார். நாகூர் அனிப்பாவே நேர்ல வந்த மாதிரி உங்க குரல்ல ரொம்ப அழகா பாடினீங்க. வந்து கொடுங்க. தாளம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. சின்ன பிள்ளைலேருந்து எதனா வாசிச்சுக்கிட்டே இருப்போம். நான் கிராமத்துல இருந்து வந்தவன்.
தாளம் வாசிக்கிட்டே இருப்போம். வீட்டில் எந்த பக்கெட் இருந்தாலும் எது இருந்தாலுமே வாசிக்கிட்டே இருப்போம். அப்போ தலையில் இப்படி வாசிட்டு போவோம். தின்டா திட்ட தின்டா அப்படின்னு வாசிக்கிட்டே போவேன். ரோட்ல தலையில வச்சுட்டு போவீங்க? ரோட்ல போகும்போதுங்க ஐயா. உங்க தலையிலயா? வாக்கிங்களா? ஆமாங்க ஐயா. அப்படி தின்டா திட்ட தின்டா அப்படி வாசிட்டு போவேன். பைத்தியம்பாங்க. பைத்தியம் தான். இல்ல பைத்தியம்னு நம்மள எல்லாம் நார்மலா சொன்னா நமக்கு கோவம் வந்துடும். ஆனா இளையராஜா பைத்தியம்னு ஆமா, சொல்லும்போது இசைஞானி. சந்தோஷமா இருக்கு. ஆமா நான் இசைஞானி பைத்தியம் பைத்தியம் தான். அப்படி நான் சொல்லும்போது இளையராஜா ரொம்ப பைத்தியம் தான் சொல்லும்போது ஒரு பெருமையா இருக்கும் வந்து. வேற லெவல் ஒரு கெத்தா இருக்குங்க ஐயா. ஆமா. அதுதான் நான் அடைஞ்ச ஒரு பெரிய பெருமை. ஆமா நம்ம இளையராஜா பைத்தியமாவே ஒரு பாட்டு பாடுவோம். பாடுங்க. பாடுறேங்க ஐயா. தேவதாசு கதைய போல எங்கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு, நான் வேற ஏதும் புரியாம போனேன் பின்னால, அடவிளங்காத கதையாச்சு எல்லாம் பொன்னால, தம்பி பொண்ண நம்பாத நம்பினா எங்கதிதான். என்னோட பிளேலிஸ்ட் வந்து கோல்டன் சாங்ஸ் தான், பொன்னான பாடல்கள். இதை நான் வந்து என்னோட ஃபோன்ல என்னோட கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி செட் பண்ணது. 25 இயர்ஸ் ஆமா. முன்னாடி. இப்போ ஏதாவது ஒரு புது பேர் வைங்க என்னோட பிளேலிஸ்ட்டுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து டிப்ரெஷன் பில்லுன்னு வைப்பேன். டிப்ரெஷன் பில்ல. டிப்ரெஷன் பில்ஸ். பில்ஸ். ஆமா. ஆமா நீங்க அப்ப மெடிக்கல் ஷாப் போறதே இல்ல. போற தேவை கிடையாது. ஒரு ஒரு கேட்கும்போது ஜாலியா இருக்கும். பட்டு கண்ணம் தொட்டு கொள்ள ஒட்டி கொள்ளும். பட்டுக்கண்ணம். பாடுங்களேன். பட்டு கண்ணம் தொட்டு கொள்ள ஒட்டி கொள்ளும், ஒட்டி கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும், தென்றல் வந்து உன்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதம்மா. ஹலோ, வணக்கம் சார். நான் டாக்டர் ஸ்ரீதர் முருகையன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்லேருந்து வரேன். திருவண்ணாமலை எல்லாரும் வந்து ராஜா சார் விரும்பி வரக்கூடிய ஒரு ஊர். எல்லாரும் ஒரு பிளேலிஸ்ட் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா சாருக்குன்னு பிளேலிஸ்ட்லாம் இல்லை, ஷஃபிள் போட்டுட்டு எந்த பாட்டு வேணால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரிட்டு. ஆனாலும் காலை நேரத்தில் பிளேலிஸ்ட் இருக்கு, ஷஃபிள் பண்ணா எல்லா பாட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவருடைய டிவோஷனல் சாங்ஸ் நம்ம அந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆரம்பித்தோம்னா அது வந்து அந்த நாளே ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான நாளாக அமையும். நம்ம எல்லாத்துக்குமே பாடல்கள் வந்து வரிசைப்படுத்துகிறோம். ஆனால் ராஜா சார் எந்த கான்சர்ட் போனாலும் அவருடைய பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக அமைஞ்ச ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை தான் நான் முதல் பாடலாக என்னுடைய பிளேலிஸ்ட்டில் டெய்லி நான் வச்சுக்கிறேன். அதுக்கு தலைப்புன்னு நம்ம வைக்கணும்னா அவருடைய கையெழுத்து, அவருடைய ஆட்டோகிராஃப்லாம் ஆரம்ப காலத்தில் போட்டோம்னா இறைவனடி இளையராஜா அப்படின்னு போடுவார். அதுதான் என்னுடைய பிளேலிஸ்ட்டோட பேர், இறைவனடி இளையராஜா. அதில் முதல் பாட்டு ராஜா சாரோடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு. என்னோட பேர் அரவிந்த். அரவிந்த். நான் ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து வரோம். கேரளாலேருந்து வந்திருக்கீங்க? முதல்ல இங்கே இசைஞானி இளையராஜா சாரோட அன்பான ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் மலையாளம் சார்பாக வணக்கம் சொல்கிறேன். நான் இங்கே நிறைய தமிழ் பாடல்கள் போயிட்டு இருந்தேன். அப்போது நான் ஒரு மலையாளம் பாடலாம். என்னோட பிளேலிஸ்டோட பேர் சமாதானம். சமாதானம். ஓகே. அமிர்தமாய் അഭയമായി ജനനി നീ എന്നുമില്ല, സ്മൃതിയിലും ജനിയിലും നിഴലായി നീ കൂടെ നില്ല, മിഴിനീരോ തെളിവാനോ നിഴലായി ഒരു പാട്ടായി നീ കൂടാം. எந்த மொழியா இருந்தாலும் இசை எல்லாத்தையும் சங்கமிச்சிடும்னு சொல்லுவாங்க. இளையராஜா கை வச்ச இடம் எல்லாமே ராஜா கைய வச்சா அது எப்பவும் ராங்கா போனதில்லை அப்படின்னு வந்து அவருக்காகவே போட்ட மாதிரி ஒரு பாட்டா இருக்கும். உங்களுக்கு வேற தமிழ் பாட்டு தெரியுமா? ஆமா, தமிழ் பாட்டு தெரியும். நெக்ஸ்ட் பாடுறதுக்காக வச்சிருக்கிற ஒரு பாட்டு. நெக்ஸ்ட் பாட சொல்லுங்க. பாட்டுக்குயில மனசுக்குள்ள கற்றுக்கொன்றும் பஞ்சம் இல்லை பாடப்பா, கவலை கட்டு கொல்லிக்கிட்டு കവലൈപ്പെട്ട് മട്ട് കെട്ട് ആടപ്പാ, എല്ലാവരും സ്വർഗത്തിലെ. അടുത്ത് ഇതിന്റെ വേറൊരു കീ ആയിട്ടുള്ളൊരു വരിയുണ്ട്, അതൊന്ന് പാടുறதுக்கு ட்ரை பண்ணு. என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு, நட்பை போட்டால் ஹட்டுக்கென்று சொல்லுவே. என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு, என் நட்பை போட்டால் ஹட்டுக்கென்று சொல்லுவே. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். ஆமா, தேங்க்யூ. நம்மளுடைய 2 சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ லக்ஷ்மி பாலபாரதி சிறப்பு திறன் பயிற்றுனர், எழுத்தாளர். அதோட அவங்களுடைய சன் வந்திருக்காரு கனி அமுதன். தம்பிக்கு
இளையராஜாவுடைய தாக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? என்னோட வயிற்றுல இருக்கும் போதிலிருந்து என்ன சொல்லணும். உங்க வயிற்றில் இருக்கும்போதே. ஆமா. ஓகே. பொதுவா அந்த சமயத்துல இசை கேட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால நானும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் தொடர்ச்சியா தினமும் கேட்பேன். அதுல வந்து சரி பாதி வந்து இளையராஜா சாரோட பாடல்கள். செவியல் இசை கொஞ்சம் கேட்பேன். திரைப்பாடல்கள்னு எடுத்துக்கிட்டா முழுக்கவே இளையராஜா சாரோட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருப்பேன். தேடி தேடி நிறைய ரேர் சாங்ஸு, வேற வேற ஜேனர்ல இருக்கக்கூடிய சாங்ஸ்னு எல்லாத்தையுமே தொடர்ச்சியா கேட்டுட்டு இருப்பேன். அதனுடைய தாக்கம் வந்து எனக்கு அப்ப தெரியல. நான் கேட்ட பாடல்கள், கேட்ட விதம் அப்படிங்கிறத பத்தின அவுட்புட் என்னவா இருக்குன்றது இவன் பிறந்து இவன் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் எனக்கு அதனுடைய தாக்கம் வெளில தெரிய ஆரம்பிச்சது. தம்பி வந்து சிறப்பு குழந்தை, ஆட்டிசம்ன்ற நிலையில இருக்கிறவர். ஒரு ஒரு 1.5-2 வயசு வரைக்கும் அவருக்கு பேச்சு வரல. சொல்லப்போனா ஒரு 2 வயசு வரைக்கும் அவருக்கு பேச்சு வரல. பேச்சு வரதுக்கு முன்னாடியே அவர் பாட தான் ஆரம்பிச்சாரு. கேட்குற எல்லா பாடல்களையும் பாடுவாரு. அவர் கேட்டாலே அவரே பாட ஆமா, கேட்டாலே கொஞ்சம் அந்த வயசுக்குரிய மழலையோட அவர் முடிஞ்ச வரைக்கும் பாடுவாரு. அந்த மாதிரி பாடிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எல்லா பாடல்களையும் கேட்டு ரசிச்சாலும் இளையராஜா சாரோட பாட்டு கேட்கும்போது அவங்ககிட்ட தெரிகிற மகிழ்ச்சி வந்து ஒரு தனியா அலாதியா தெரிய ஆரம்பிச்சது. இளையராஜா சாரோட பாடல்கள் எல்லாமே அந்திமழை பொழிகிறது, அந்த மாதிரி கஷ்டமான பாட்டெல்லாம் கூட பாடுவான். இப்போ குரல் உடஞ்சிருச்சு. ஓகே, அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாட சொல்லுங்க கேட்போம். நலம்பாழ பாடுறியா கண்ணன்? சத்தமா பாடு. ரெடி 1 2 3 4. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இரவேனில் உன் வாசல் வந்தாடும் இடந்தென்றல் உன் மீது பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இடந்தென்றல் உன் மீது பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஓ ஓ ஓ மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அந்த இலக்கியம் தவறாகலாம். விண்ணலை தாண்டி வளர்ந்ததை கண்டு நாங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதென்ன பாவம், எதற்கிந்த சோகம், கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மறவானது, கடல்களில் உருவாகும் அலையானது வீழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது. நிலவினை நம்பி இல்லை நீ, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி வாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உன் மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். தேங்க்யூ. ரமண மாலையில இருந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? ரமண மாலை நல்லா பாடுவீங்களாமே, அம்மா சொன்னாங்க.
பாடுறேன். பிக்ஷை பாத்திரம். 1 3 சதா 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 உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். சதா மாசலித்து சளைத்த மனதினிலே சதா அசலித்து சளைத்த மனதினிலே சதா சிவா என்றுனை ஓரொடி பொழுதும் இடைவிடாது சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா சதா காம குரோத மதமாச்சரியமும் என்னை விட்டு விலகிடவும். காம குரோத மதமாச்சரியமும் என்னை விட்டு விலகிடவும். சாமகான நிகர்வாசகம் என் நாவில் துலங்கிடவும். காம குரோத மதமாச்சரியமும் என்னை விட்டு விலகிடவும். சாமகான நிகர்வாசகம் என் நாவில் துலங்கிடவும். நின் திருமலர்பதம் என் சிரமதில் திகழ்ந்திட குருவரு துணைவர திருவருதனை பெற சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா சதா உன்னை சதா சதா அதாயிரா என சென்றது எத்தனை ஆலயங்கள். இதா அதா என சொன்னது எத்தனை மந்திரங்கள். ஆழியின் அலை போல அலைத்தனில் நூரை போல. ஆழியின் அலை போல அலைத்தனில் நூரை போல அலைந்து அலைந்து மனம் கலைந்து குலைந்து நிலை கலங்கி தினம் தவிக்குதே. தொலைவினில் தெரிந்திடும் கலங்கரை விளக்கே ஒளி வீசு நீ இருக்கும். சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். சதா சலித்து சளைத்த மனதினிலே சதா சலித்து மனதினிலே சதா சிவா என்றுனை ஓர் நொடி பொழுதும் இடைவிடாது சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா சதா உன்னை சதா சதா. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துலாம்னு நினைக்கிறேன்.
அதாவது தெய்வமும் குழந்தையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில ஆட்டிசம் குழந்தைகள்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அவங்க முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் பாதியிலே விட்டுறோம். எடுத்துக்கிட்ட அந்த ஒரு முயற்சியை இறுதி வரை பாடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது முயற்சி என்பதை விடாமல் நம்ம ஒரு இடத்துல துரத்திக்கிட்டு ஓடணுங்கிறதா இன்னைக்கு நம்ம கத்துக் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாடும்போது அவர்கிட்ட நிறைய மாற்றங்களை நாங்களே இங்க இருந்து பார்க்க முடியுது. அவருடைய கை அசைவுகளா இருக்கட்டும், அந்த சாங்கோடைய அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரியான நிறைய அவருடைய மாற்றங்கள் ஏற்ற இறக்கம் வரும்போது, இத பாட்டா கேட்டுட்டு இருக்கும்போது அவர் எப்படி வீட்ல உங்களுக்கு அவர் ஃபீல் பண்ணுவாரு? உண்மையிலேயே சொல்லப்போனா, இந்த பாடல்கள் மூலமா தான் அவனுக்கு நெறைய விஷயங்கள நாங்க கத்துக் குடுத்தோமே. வார்த்தைகள, அவனோட சொற்களஞ்சியம் அந்த வெக்காபுலரி இருக்கு இல்லையா? அத இன்கிரீஸ் பண்ணதே வந்து பாடல்கள் மூலமா தான். ஒவ்வொரு பாட்டுல இப்ப அலைன்னா அவன் இப்படி பண்றான் இல்லையா? ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் நிலவு, மேகம் எல்லாத்தையும் நம்ம அந்த பாட்டுல வருதுல்ல, இதுதான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னையும் சொல்லும்போது, அவனுக்கு அத புரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த வார்த்தைகள சாதாரணமா நம்ம சொல்லி தரும்போது அவன் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். அந்த கவனக்குவிப்புல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அத வந்து இந்த பாட்டு மூலமா பண்ணும்போது, ரொம்ப சுலபமா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது எல்லா விஷயங்களையுமே. அவனுக்கு இன்னைக்கு கத்துட்டு இருக்கிற முக்காவாசி விஷயங்கள் இசையிலேருந்து வந்தது தான். எனக்கு தெரிஞ்சு இளையராஜாவோட இசை இவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய இது போன்ற குழந்தைகள், இசை இது போன்ற இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு நிறைய மாற்றங்களையும், அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையும், பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய மன இறுக்கத்தையுமே இத குறைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வந்து இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இசை வடிவுல நம்ம நிறைய குழந்தைகளுக்கு மருந்து இருக்கு. அதுவும் இளையராஜாவோட இசை இதை போன்ற குழந்தைகளுக்கு மருந்தாகவும், அதே பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவுமே இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்கிறத உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பாடிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். அப்படியே ரொம்ப உன்னிச்சு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த பாடல் தம்பி பாடும்போது உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி இருந்துச்சு? ராஜா சார் வந்து அங்க ரமண மகரிஷி ஆசிரமில் அவருடைய சமாதிக்கு முன்னாடி நின்று இந்த பாட்டை பாடியிருக்காரு. அப்போ என்ன உணர்வு ஏற்பட்டுச்சோ தம்பி பாடும்போது அந்த உணர்வு உண்மையிலே எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த அதே உணர்வு ஒரு சின்ன கமகங்கள் கூட விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தம்பி வந்து எவ்வளோ அழகா பாடினாப்புல. அதுலேயும் வந்து அந்த எந்த வரியும் மிஸ் பண்ணக்கூடாது, முழுமையா பாடணும் அப்படின்றதுல நீங்களும் அதை அழகா சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரமண மகரிஷி ஆசிரமில் இருந்த அதே ஒரு உணர்வு இதுவும் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதில் உண்மையில மிகையல்ல. கண்டிப்பா. இல்ல இது எனக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நாம எடுத்துக்கிட்ட ஒரு பணியை எப்பவுமே சிறப்பா செய்யணும். அது இறுதி வரை அது ஓடணுங்கிற ஒரு முயற்சியும் தன்னம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கணுங்கிறது இந்த குழந்தை நமக்கு எல்லாம் இந்த ஷோல வந்து விதைச்சிருக்காங்க. நம்ம இடையே ஒரு 3 கெஸ்ட் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒன்று இயக்குனர் தினந்தோறும் நாகராஜன் சார். சினிமாவை மேலும் மேலும் காதலிக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன். அதுவும் இல்லாம அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த சினிமாவில் வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாறு. அதுக்கப்புறம் வந்து 2 கெஸ்ட், 2 பேருமே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள். காலையில ஷோ டைட்டில் போடும்போதே படம் எப்படி இருக்கு, நல்லா இருந்துச்சா, தேருமா தேராதா சொல்றவங்க மத்தியில நின்று நிதானமாக கவனிச்சு அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ரிவ்யூவர் சுதீர் சீனிவாசன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. பொறுமையா நிதானமா ஒரு படத்தை ரிவ்யூ பண்றதுங்கிற ஒரு கல்ச்சருக்காகவே முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அதுக்கு அடுத்தது கவின் மலர். இளையராஜா மேல எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்கு. ஆனா இவங்களுக்கு இளையராஜா மேல இருக்க காதல் வந்து அலாதியானது. அவங்களுடைய பக்கங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல இளையராஜாவை பத்தி எழுதிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க உங்களுக்கு அவ்வளவு பெரிய காதல் இளையராஜாவோட, எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு காதல் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்ககிட்ட பகிர்ந்துக்க போறோம். இப்போ ஒரு சின்ன போட்டி உங்களுக்கும் இவங்களுக்கும். நான் ஒரு பாட்டோட பல்லவியை நான் பாடுறேன். அதற்கு எதிர் உணவுல இருக்க ஒரு பாட்டை பாடலாமா? போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்லி இருவர் செல்லும் பஸ், வேலன் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ், நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னாள் பொன்மணி. இஞ்சிடோ பழகா மஞ்ச
மஞ்ச செவ பழகா கள்ளச்சீரி பெரும் காத்து தானங்களே வருது மறக்க மனம் கூடுதில்லை இஞ்சீடு பழகா மஞ்ச சேவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லை ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போன பின்னும் நம்ம பொழப்பு என்னாச்சுங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. சினிமாவும் இசையும் அப்படிங்கிற இந்த தலைப்புல ராஜா சாருடைய பங்களிப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே துளியும் குறைவு இருக்காது, அவருடைய உழைப்புலையும் சரி அவருடைய படைப்புகளையும் சரி. ஆனா எந்த பாட்டு சார் இந்த வரிகளுக்கும் இந்த இசைக்கும் அப்படியே பிக்சரைசேஷன் பாத்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள் அப்படி ஒன்றி போகுது. இன்னைக்கும் என் மனசுல இந்த காட்சி அப்படியே நிக்குது. இளையராஜாவும் சிச்சுவேஷனும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது காலேஜ் டேஸ்ல கல்லூரியில அவங்க அந்த ஏஜுக்கு அவங்க மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் படிச்சது கும்பகோணத்துல, சேது படம் கும்பகோணத்துல தான், அந்த காலேஜ் டேஸ்லாம் கும்பகோணத்துல தான் எடுத்தாங்க. எனக்கு ரிமைண்டர் அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் என் காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். அந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் மைண்ட் செட்டு அப்படின்னு அவர் இசையமைத்த பாடல் வந்து பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்ணு ஒண்ணு போனா ஏ சிட்டாஞ்சினுக்கு சிட்டாஞ்சினுக்குச்சான் ஏ சிட்டாஞ்சினுக்கு சிட்டாஞ்சினுக்குச்சான் இல வட்டம் எல்லாம் சுத்தி வந்து சுத்தி வரும் தானா இலசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம் ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே காண கருங்கூயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா. இந்த பாட்டு 80s 90sல வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளை வச்சு நிறைய படம் எடுத்தாங்க. விலங்குகளை ராமநாராயண் படம் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அன்னை ஒரு இலையும் கூட அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வந்திருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் பாட்டு, அதாவது 2 நாய் வந்து டூயட் பாடுற மாதிரி சார் சிச்சுவேஷன். 2 நாய் டூயட் பாடுற மாதிரி செல்வின்னு ஒரு படம். அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதில் அந்த இதில் அந்த யூடியூப்பில் அந்த பார்த்தீங்கன்னா டைரக்டர் இப்படி இந்த அருமையான பாட்டை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பற்றி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி அவர் அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்துருப்பாரு. ராஜா சாரோட பெரிய பிரச்சனைய ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா நிறைய பாட்டு பாடுவாரு. நாயை காதலிக்கிறதுக்கும் உச்சபட்சமா ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருவாரு. நீங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த பாட்டோட வரிகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு சார். இளமனது பழக்கனவு விழிகளிலே தெரிகிறதே அந்த பாட்டு கேட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். எந்த பாடலுக்கு காட்சியும் இசையும் ஒன்னா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயம்? நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன், நீங்க மைக்க வச்சுட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க போயிட்டோம், மறந்துட்டோம். சாரி, சொல்லுங்க. அவங்க தேட்ரோல இருந்துட்டு அவங்க காண கருங்குயிலே பாட்டு பாடினாங்க இல்லைங்களா? அந்த பாட்டு பாடும்போது முதல்ல ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம்னு சொன்னாங்க. ஆனா இங்க இருந்து மொத்தமே ஒரு 10 பேர் தான் சேர்ந்து பாடினாங்க. ஆனா ஒரு இடத்துல வந்து மொத்த கூட்டமா இணைஞ்சிட்டாங்க. அந்த இடம் என்னன்னா அட்டங்கிற இடத்துல வந்து மொத்தமும் கேங்கா ஃபார்ம் ஆயிட்டாங்க. அப்ப என்னன்னா அது அந்த பாடல்ல இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்லி பாட்டை கேட்காதவங்களால கூட இமேஜின் பண்ண முடியும். முதல்ல வந்து ஒரு குரூப்பா நம்ம வந்து அதில் இணைய முடியும். ஸோ அப்படி ஒரு இது வந்து ராஜாவோட பாடல்களில் உண்டு. இப்போ எண்ணினிய பொன்னிலாவிய பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா தரரத்தா தத்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று வரும். அந்த இடத்துல அப்படியே நம்ம இமேஜின் என்ன வரும்னா வெள்ளை உடையோட ஏஞ்சல்ஸ் மேலே வந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும்.
நிறைய டைரக்டர்ஸ் வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுல தோற்றுருப்பாங்க. ஏன்னா இளையராஜாவுடைய அந்த இமேஜினரி இருக்குல்ல, அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இப்போ நம்ம அழகி படமே நம்ம பார்த்தோம்னா, ஒரு நிறைவேறாத காதல், அந்த காதலியை வந்து ஒரு நாள் அவன் சந்திக்கிறான். அவளை எப்படியோ அப்படியே அவளை கற்பனை பண்ணி வச்சிருக்கான். அப்படிலாம் வாழ்வா, இப்படிலாம் வாழ்வான்னு. ரொம்ப மோசமான ஒரு நிலையில அவன் பார்க்குறான். அப்போ வந்து 2 பேருக்குமே வார்த்தை வந்து இங்கே இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிற நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தையா கண்ணீரான்னு தெரியல, இந்த இடத்துல இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணவே பண்ணாது. அந்த காட்சியிலேருந்து நம்ம பாடலை கேட்காம போயிட்டோம்னா. ஆனா அந்த இடத்துல வந்து இளையராஜா வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு. உங்குத்தமா அவ்வளோதான். அந்த இடத்துலயே நமக்கு வந்து கண்ணீர் அது அது வரையும் அங்கே இருந்துச்சாருன்னு என்ன தெரியாது. பட் கண்ணீர் பொல பொல பொலன்னு வர ஆரம்பிச்சிடும். இன்னும் நெருக்கமா இருக்குதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது சோகப்பாட்டு தான். வேற வழி இல்ல. நான் சொல்லி தான் ஆகணும். இப்போ நீங்கள் கேட்ட வேளை பிள்ளை நிலான்னு ஒரு பாட்டு சார். ஆக்சுவலா அந்த பாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா, என்னோட தம்பி, நான் தான் அங்க இருக்கேன். நாங்க என்னோட கனெக்ட் ஆகுறது என்னோட லைஃபோட அப்படியே கனெக்ட் ஆயிடும். நாங்க தான் அங்க இருக்கோம். எனக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடும் அந்த பாட்டு பார்க்கும்போதெல்லாம். அது வந்து நான் எனக்கு தான் பாதிச்சிருக்குன்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி பிசி ஸ்ரீராம் சார் சொல்றாரு. என்னோட அந்த பாட்டு வந்து என்னோட ஃபேமிலியா எனக்கு வந்து ரொம்ப ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அப்போ ஒரு தலைமுறையே பாதிச்ச பாட்டா அந்த பாட்டு இருந்திருக்கு. ஈரவெளி காவியங்கள்னு 1981 எடுக்கப்பட்ட படம். பொதுவாகவே அந்த சுச்சுவேஷனுக்கு போடப்பட்ட பாட்டை தான் அவரே அதில் இறக்கி வச்சிருப்பார். அதில் என்கானம் இன்று அரங்கேறும் ராகங்கள் தாளங்கள் கூட ராஜா உன் பேர் சொல்லும் பாரு அப்படிங்கிற ஒரு பாட்டு. நம்ம ரொம்ப ரசிச்ச ஒரு பாட்டு தானே. இப்போ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு தான் என்னால தாங்கிக்க முடியல. கேட்ட உடனே ஐயோ இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ராஜா சாருடைய காலத்துல நம்ம ரிவ்யூ பண்ணல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கா? ரொம்ப ஆக்டிவா நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஒரு 1000 படங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்துல நீங்க ரிவ்யூ பண்ணலன்னு ஒரு வருத்தம் இருக்கா? அந்த காலகட்டம் முடிஞ்சுதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது எதுவும் நம்ம கடந்த காலம் மாதிரி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. மிஷ்கின் அவர்களோட சைக்கோ பண்ணதும், தியாகராஜன் குமாரராஜாவோட போன வருஷம் மாடர்ன் லவ் ஆந்தாலஜி பண்ணதும், இந்த மாதிரி இந்த வரிசையில் நம்ம அடிக்கிட்டே போகலாம்ல. வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை ஒன் பண்ணது, இதெல்லாமே சமீப கால படங்கள் தானே. ஒரு மனுஷனுடைய ஞானம் என்பது என்னங்கிறத அவரு ஒத்துக்கவே இல்லை. எல்லாரும் என்ன ஞானின்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் ஜீரோல தான் இருக்கேங்கிறது தான் அவர் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே அவர் பதிவு பண்றது. அதுதான் அந்த நியூட்ரல் தன்மை தான் இன்னும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்ட். அதனோட அந்த பாடல்களுடைய நீடிப்பு தன்மைக்கான காரணம் என்னன்ட்டு நான் அவர்கிட்டயே கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு நீளமான இன்டர்வியூ யூடியூப்ல இருக்கு. தயவுசெய்து பார்க்காதவங்களாம் தயவுசெய்து பாருங்க. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அழகான ஒரு வார்த்தையை பிரயோஜனப்படுத்திருப்பாரு. உயிரோட்டம். அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது எனக்கு மட்டும் வருதா, மற்றவங்களுக்கு வரலையா அப்படின்றதெல்லாம் பொறுத்து லெட்ஸ் நாட் கெட் இன்டு இட். பட் அந்த உயிரோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பாடல்குள்ள இருக்கு. அது உங்களை உருக்குது, அதுதான் உங்களை உலுக்குது. நம்ம வளர்ந்த காலத்திலிருந்து வளரக்கூடிய காலம் வரைக்கும் அவருடைய இசை கேட்டு தான் வளர்ந்துருக்கும். ஸோ ஒன்று என்ன, அவருடைய இசை பர்சனலாக எப்படி பாதிச்சுது அப்படிங்கிறதுக்கு முன்னே ஒரு சமூக பயன் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது அவருடைய இசை மட்டும் இல்லை, அவருடைய வெற்றியே எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதில் இளையராஜா அப்படிங்கிறவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து எந்த காலகட்டத்தில் அவர் இந்த இடத்த கைப்பற்றினார், அவர் யார்கிட்ட இருந்து கைப்பற்றினார், அதுக்கு முன்னாடி இசை எப்படி இருந்துச்சு. ஸோ அடிக்கடி சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன வருத்தம், அவர் வந்து இதை பொறுத்து பர்சனலாக அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் ஏன் இறங்கி நான் இது சார்ந்து இதெல்லாம் முக்கியம், இதுதான் என்னுடைய கொள்கைகள் அப்படின்னு அவர் பேசினா அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சம்பாதிச்ச ஒரு வெற்றியே ஒரு அடையாளம் ஆகுது தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே. அந்த ஒரு வெற்றி வந்து எல்லாருக்குமே ஒரு வழி வகுத்து கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய இசை பேசாத பேச்சா அவர் பேச்சு வழியாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்னா கிராமிய இசையை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணாரு, பாப்புலரைஸ் பண்ணாரு. ஒரு கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் வந்துட்டு ஒரு கதாநாயகராக ஆகலாம்னு, ஒரு கரகாட்டக்காரன் கூட நீங்க ஒரு ஹீரோவா பார்க்கலாம் அப்படின்னா அவர் இசை வழியாகத்தானே உங்களுக்கு டக்குன்னு தோணும். ஒரு தார, தப்பட்டை, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஒரு நார்மல் ஒரு பாடல்களுக்குள்ள இறங்கி அது நீங்க ரசிக்கக்கூடிய பாடல்களாக மாறலாம். அது ஒரு நார்மலான ஒரு சினிமா ஜனரஞ்சகமான ஒரு பாட்டு ஆக்கலாம் அப்படிங்கிறது அவர் வழியாகத்தான் நம்ம கத்துக்கிட்டோம். ஏன்னா அது வரைக்கும் ஏன் தார தப்பட்டை வாசிச்சா பாட்டு இப்படித்தான் இருக்கணும்ட்டு கிடையாது, இந்த சமூகம் மட்டும்தான் அதை ரசிக்கணும்ட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்தினதாக இருக்கட்டும். கிளாசிக்கல் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் எப்படி மாத்தினாரு, அதை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிட்டாரு, அதை எப்படி படத்துக்குள்ள அவர் சேர்த்துக்கிட்டாரு, அதுக்குள்ள அவர் விளையாடின விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வர்க்கம் மட்டும்தான், இந்த மக்கள் மட்டும்தான் கிளாசிக்கல் மியூசிக் எங்களுது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு கிராமர், அது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு முக்கியமான கலைஞனாக இருந்தாலும், ஒரு முக்கியமான படைப்பாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை வேலை என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா,
ரூல்ஸை உடைக்கணும். இது இப்படித்தான், அது அப்படித்தான், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்படி ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. நீங்க இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னா அப்படித்தான் வச்சிருக்கணும் கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தளபதியில அவர் வந்து ஒரு தேவாரம்ல இருந்து ஒரு வரியை பிரயோஜனப்படுத்துறதாக இருக்கட்டும். சிந்து பைரவியில அவர் வந்து தியாகராஜ கீர்த்தனை எப்படி பிரயோஜனப்படுத்தியிருப்பார், அவர் ஒரு புது ராகத்தை அதுக்குள்ள அமைச்சு அந்த 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 ஸ்ட்ரக்சரை அவர் உடைக்கிறாருல்ல, அதுதான் ஒரு கலைஞனுடைய ஒரு வேலையாக பார்க்குறேன். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவருடைய சமூக பயன்களை பொறுத்த வரைக்கும். அதாவது இளையராஜா என்பவர் தனக்கான வெற்றியாக இல்லாமல் ஒரு சமூகத்தின் அடையாளமான வெற்றியாகவும் இன்னைக்கு நமக்கான வெற்றியாகவும் அவரோட வெற்றி இருக்கு. உங்ககிட்ட இளையராஜா மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காதல் சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கோபம் கூட இருக்கு, என்னங்க எங்களை விட பயங்கரமா இளையராஜா ஃபேனா இவங்க அப்படின்னு. நான்லாம் வந்து நான் என்னை விட நான் ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து ராஜா ரசிகரா ஒருத்தர் இருக்காருன்னா நீ எல்லாம் சும்மா நான் தான் அப்படின்னு நினைச்சிருப்பேன். அப்புறமா இணையம்லாம் வந்த பிறகு ஒரு வெளி நமக்கு கிடைக்குது இல்லையா, அதில் நான் வந்தோடனே கூட இங்கே இருக்கிற இவங்க 2 பேருமே எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு 20 இயர்ஸ்லாம் நாங்கள் 2 பேரும் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. அது காரணம் என்னன்னா டிஎஃப்எம் பேஜ்னு ஒரு பேஜ் இருந்துச்சு. அப்போ தமிழ் ஃபிலிம் மியூசிக், அது இளையராஜா யாஹூ குரூப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது இருந்துச்சு உன்னை விட வெறி பிடிச்ச ஆள்லாம் இருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு நமக்கு ஒரு அகங்காரம்லாம் இருக்கும் இல்லையா, நான் தான் அப்படின்னு. அதை உடச்சி நொறுக்குனது இன்டர்நெட் தான். இன்டர்நெட் வந்து தான் நான் பார்க்குறேன் இவ்வளோ பேர் ஐயோ பயங்கரமா இருக்காங்களே இவங்கெல்லாம். ஏன்னா ஆனாலும் கர்வம் வந்து நமக்கு குறையல எப்போவுமே. அதுதான் ராஜாவோட மேஜிக்னு தோணுது. மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க கண்டிப்பாக. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க? நான் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். பவதாரணி அவங்க இப்போ சமீபத்தில் காலமானாங்க இல்லையா, அவங்க காலமான போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அதை தான் வீட்டில் நடந்த ஒரு துக்கமாக பார்த்துச்சு. அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து பவதாரணியை இவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்றதே பல பேருக்கு தெரியாது. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தான் வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி ஒரு செலிபிரிட்டி வீட்டில் நடக்கிற துக்கத்தை பார்க்கறதுக்கு. அப்போ அவர் வந்து ஒரு ரேஷன் கார்டில் பேர் போடாத ஒரு உறுப்பினர் தான் பல பேரோட வீடுகளில். எங்கள் வீட்டிலலாம் அப்படிதான், எல்லார் வீட்லையுமே அப்படிதான் அவர். அதனால அவரை எப்படி லவ் பண்ணாமல் இருக்க முடியும்? என்ன காரணம்னு கேட்குறீங்க. எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. நான் பிறந்து வந்து நான் வளர்ந்த காலகட்டங்களில் காற்றை நிரப்பி இருந்தது அவரோட இசை தான். ஹிட்டுன்னா அது ஒரு காலம். நான் குழந்தையா இருந்து நான் பார்த்த காலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திரும்ப வரவே வராது. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கோ யாருக்குமே அந்த காலங்கள் கிடைக்காது. தொட்டா ஹிட்டு, ஒரு படம் போட்டா ஹிட்டு தான். அப்படியே காதுகள் தேன் மாதிரி வந்து பாஞ்சிட்டே இருக்கும். உங்க காதுகள்ல தேன் மாதிரி பாஞ்ச ஒரு பாடலை பாடுங்களேன். இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். உறக்கமில்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். தேவதை பாடலில் பூவின் ஊர்வலம், நீ அதில் போவதா ஏதோ ஞாபகம். வெந்நீரில் நீராடும் கமலம் விலகாது விரகம். நாதம் என் ஜீவனே, வா வா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே. ஓ பூவும் மாளானதே. நிறைய ஹீரோக்களை நமக்கு அறிமுகம் படுத்தினதே அவர் தான். அதாவது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தலைமுறைக்கு அந்த ஹீரோ யாருன்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கும் அந்த பாட்டு உயிர்ப்போட அவரை உயிர்ப்போட வச்சிருக்கு. யாருக்கும் அந்த ஹீரோ அந்த படம் சொல்லும் போதே அன்னைக்கும் அவர் யாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கும் அந்த ஹீரோவை இந்த 2K கிட்ஸுக்கும் இளையராஜா அறிமுகப்படுத்திட்டே இருக்காரு. இப்படி ஒரு படத்தை ஒரு பாடலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம், ஹீரோ ஹீரோயினுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்ல. அந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஜாம்பவான்களாக இருந்த ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், கார்த்திக் சார், பிரபு சார், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்ப இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இடையே பாண்டியராஜன் சார் பார்த்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தியாகராஜ சாரனா இருக்கட்டும், மோகன் சாரா இருக்கட்டும், ராமராஜன் சார், இவங்க எல்லாரும் ஒரு செட் ஆஃப் இன்னொரு ஹீரோஸ், அந்த பாக்கியராஜ் சார், அப்ப இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ்கள் இருந்தாங்க. இவங்களை எல்லாரையுமே பாத்தீங்கன்னா சரி சமமா
இவங்களுக்கு இப்படி பாட்டு கொடுத்தேன், இவங்களுக்கு கம்மியா பாட்டு கொடுத்தேன்னு இருக்காது. இன்னைக்கு அவங்க பாட்டுல 10 பாட்டை எடுத்து நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவங்க படங்கள்ல போய் அந்த பாடல்களை வந்து அவ்வளவு நேர்த்தியாகவும் அவங்களை இன்னைய தலைமுறைக்கு இந்த 2K கிட்ஸுக்கும் அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இளையராஜாவும் இசையமைப்பும்ங்கிறத நிறைய பேர் பேசிட்டாங்க. இளையராஜாவும் இந்த காட்சி அமைப்பும், ஏன்னா ஒரு இயக்குனராக என்ன மாதிரியான காட்சி அமைப்புகள் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? சார் ஆரம்பத்துல இருந்தே முதல்ல எடுத்துக்கிட்டா பழைய படம் உண்டு, கடலோர கவிதைகள் எடுத்துக்கலாங்க. கடலோர கவிதைகளில் அந்த ஜெனிஃபர், அந்த கேரக்டர் பேர், ஹீரோயின் பேர் வந்து ஜெனிஃபர், அவர் பேர் வந்து தாஸ். அதில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கும். அந்த லவ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி ஓடுனா அவன் போய் அந்த ஆட்டுக்குட்டியை விரட்டி போய் பிடிப்பான். பிடிச்ச உடனே அப்போ அவர் கேட்பார், சத்யராஜ் சார் கேட்பார் அந்த பார்த்துட்டு, என்ன டீச்சருமா ஒரு அவருக்கு ஏசுனவருக்கு படிப்பே வராதா, கையில் ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு அப்படின்னு போட்டோன்னே, ஐயோ அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் அவர் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இதே வந்து உன் கையில் ஆட்டுக்குட்டி கிடைத்தா நீ என்ன பண்ணுவ கேட்டோன்னே, நமக்கு என்ன கசப் தான், வந்துட்டு கசப் போட்டு அவ்வளோதான் அப்படிப்பா. அப்படி அதுவே ஜெனிஃபராக இருந்தா அப்படிங்கப்பா, அதுவே ஜெனிஃபராக இருந்தா அப்படின்னு கட் பண்ணால் அந்த ஒரு இடம் அந்த சொல்லி முடிச்ச உடனே ஒரு 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 அதுவே ஜெனிஃபராக இருந்தான்னு சொல்லி முடிச்ச உடனே, அடியா தாடி ஒன்று வந்துச்சு இல்லையா, இது வந்து உங்களுக்கு வந்து இது அந்த மொத்த லவ் இருக்குல்ல, மொத்தமா இருக்கக்கூடிய லவ் இருக்கலாம், அப்படியே இருக்கும் அது. அப்படி இதை விட பெருசா அந்த இடத்துல வந்து ஒரு லவ் சொல்லிட முடியாதுங்க. நீங்க ஒரு ஆளுக்கு உள்ள இருந்து குபீர்னு ஒண்ணு வருது இல்லையா, அது வந்து அப்படி இருக்கும் அது. அப்புறம் அப்படி ஏத்திட்டு அப்படி இந்த இறக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்ல, முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, முக்கு நுனி வேர்த்ததில்ல, இதெல்லாமே ஒரு மாதிரியா சில்க் அவுட் வராரு அப்படியே, அதற்கு அப்படியே இருக்கும் சார். பயங்கரமா பாடுறீங்களா சார்? சும்மா பாடுறேன். நீங்க பாடி நான் உங்களோட நிறைய பேசியிருக்கேன், நமக்கு நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் சார்ந்து. பட் நீங்க உங்களுக்குள்ள ஒரு பாடகர் இருக்கான்னு எனக்கு இந்த ஷோல இப்பதான் எனக்கே சார். ஆக்சுவலா வந்து அவர் எல்லாத்துக்குமே தயார்படுத்துறது இருக்குல்ல சார், ஒரு 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 சாங்கை தயார்படுத்துறது இருக்குல்ல, அந்த மூடு தயார்படுத்து, அதுவே நல்லா இருக்கும். அந்த கம்மிங்களும் இன்னும் எத்தனை வருஷமானாலும் அந்த கம்மிங் கேட்டுட்டே தான் இருப்பேன். அந்த பாட்டுலாம் அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து அப்படி பண்ணியிருப்பாரு அவர். ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபீல் கொடுக்கறதுன்றது இருக்குல்ல சார். அது ஒரு இயக்குனரா நீங்க சினிமாவுக்கு வந்த உடனே இளையராஜாவுடைய தாக்கம்ங்கிறது அந்த நேரத்துல எல்லா இயக்குனர்களுமே இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நீங்க பிரமிச்சு பார்த்த ஒரு விஷயம் அந்த காலகட்டத்துல? அவரை நான் ஒரு வேற ஒரு படத்துக்காக தான் சார் போய் சந்திக்கிறோம். அதாவது என்னன்னா, ஒரு என்ன பெரிய ஆச்சரியம்னா, ஒரு ஒரு கதை சொல்லும்போது முந்தின நாள் கதை கேட்கிறாரு அவர். ஒரு 2 hours உட்காந்து கதை கேட்கிறாரு. நீங்க வந்து ஃபுல்லா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் கம்போசிங் போய் உட்காந்தீங்கன்னா ஒரு 5 சாங் உடனே தருவார் அவர். உடனடியா சாங் வந்து எழுதுறது இருக்குல்ல சார், கதை எழுதுற மாதிரி சாங் எழுதுறது இருக்குல்ல, நோட்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறதெல்லாம் அது பெரிய பிரமிப்பான விஷயம் தான். எவ்வளோ அதாவது ரெண்டாவது ஒரு ரீரெக்கார்டிங்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு படத்தை வந்து நீங்க வந்து ஒரு 50% நீங்க எழுதினீங்கன்னா போறோம், ஒரு கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா அது ஒரு 100% ஆகிறது வந்து அவருடைய மியூசிக் தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு நான் கூட வேற ரெண்டில் கூட சொல்லியிருப்பேன். அந்த இந்த படத்தில் வந்து சாரோட படம், மணி சாரோட படம் மௌனராகத்தில் கூட அந்த விஷயம் வந்திருக்கும். அந்த வெளியே கூட்டு வந்தோடனே முதல்ல உனக்கு நான் அந்த வெளியே கூட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே, இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்பா. இல்லை உன்னை முதல்ல கூட்டு வந்திருக்கேன், நீ ஏதாவது கேளு அப்படிப்போம். இல்லை எனக்கு டிவைஸ் வேணும், அது இந்த கடையில் கிடைக்குமான்னு கேட்டோம்னா, அதெல்லாம் வந்து அப்படி இருக்கும். அது அந்த ஃபீல் வந்து அது கிடைக்கிறது கஷ்டம். நீங்க அதில் எத்தனை பக்கம் டயலாக் எழுதினா கூட அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிடாது. இவ்வளவு ஃபாஸ்டாகவும் இவ்வளவு குவாலிட்டியாகவும் தொடர்ந்து அவர் ஒரு பாடல்களை கொடுத்துருக்காரு. அதாவது தொடர்ந்துனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 நூற்றாண்டுன்னே சொல்லலாம். வந்து இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இந்த பாடல் சரியா இல்ல, இதை வந்து அவர் சரியா போடலன்னு சொல்லவே முடியாது, நமக்கு புரியலன்னு வேணா சொல்லுவோம். சாங்ஸோட அந்த ஒலிக்கு பக்கத்துல அவரோட ரொம்ப நல்ல பாடல்கள் சிலதெல்லாம் காணா போயிருக்கு. ஹிட் பயங்கரமாகி அதே படத்துல அவர் பாடலே அவருக்கு எதிரியா அவர் பாடலே, இருக்கும் இல்லையா? ஆமா. இது பயங்கரமா ஒரு அப்படி கமர்ஷியலா நிறைய பாட்டு போட்டுட்டு இருப்பாரு, அது எங்கேயோ போயிட்டு இருக்கும். மெலடியா ஒண்ணு பண்ணிருப்பாரு, அந்த மெலடினோட அருமை அன்னைக்கு தெரியாம இதெல்லாம் அன்னைக்கு கேட்காம விட்டுட்டோம். தர்மத்தின் தலைவன் ஒரு எக்ஸாம்பிள்ல எல்லாருக்குமே தென்மதுரை வகையினர் தெரியும். ஆனா முத்தமிழ் கவியை அவருக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு, அது எத்தனை பேர் நம்ம ரசிக்கிறோம். இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு வேண்டுகோளே அதுவாகத்தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஆல்பம்லயுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கும். கண்ணை கலைவானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் பூங்காற்று அது ஒரு வாட்டி போய் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி லைக் கேளடி கண்மணி எடுத்துக்கிட்டோம்னா, மண்ணில் இருந்த காதல் என்று எல்லாருக்குமே தெரியும்.
பட் நீ பாதி நான் பாதி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கேளுங்க. எல்லாத்துலயுமே அந்த ஒரு இன்ஃபேக்ட் இவங்க பேசும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு ஸ்பெசிஃபிக்கா. கமல் அவர்கள் பொறுத்து லோகேஷும் மணிகண்டன் ஒரு வாட்டி மைக்ல அடிச்சுப்பாங்க, எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. அவங்க சொல்லும் போது ஆல்மோஸ்ட் சைட்ல எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, நீங்க தான் இருக்கிறதுல இளையராஜா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு. காரணம் நம்ம சமூகம் பொறுத்து பேசணும் அவருடைய பயன் என்ன அப்படின்னு. பட் பர்சனலா இத்தனை காலகட்டத்துல ஒரு 20கள்ல டீனேஜ்ல இருக்கும்போது நம்ம ரொம்ப ஜாஸ்தி எமோஷனலா இருந்திருப்போம். லவ் பண்ணும்போது ஃபீலிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பட் போக போக பொறுப்புகள், கட்டாயங்கள், பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயங்கள், இந்த நிர்பந்தத்துக்குள்ளெல்லாம் நம்ம உள்ளாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்ச்சிகள் கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பெரிய பெரிய கலை வடிவங்கள் தான் நமக்கு மறுபடியும் ஃபீல் பண்ண கற்றுக் கொடுக்குது. அதுல இளையராஜா அவர்களுடைய இசை கான்ஸ்டன்டாக, இது மறுக்க முடியாத உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஈகோ எப்பப்பெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து பெருசா ஆகிக்கிட்டே இருக்கோ, அவருடைய ஒரு நல்ல பாட்டை நீங்க ரசிச்சு கேட்கும் பொழுது அந்த ஈகோ உடையுது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஈகோ உடையும் பொழுது நீங்க ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு நல்ல மனுஷன் ஆக ஆரம்பிக்கிற, ஒரு நல்ல தகப்பன் ஆகிறதுக்கு உதவுது, நல்ல நண்பனாக உதவுது, நல்ல பையனாக உதவுது, நல்ல சமூகத்துல ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷனாக உலா வர்றதுக்கு அது உதவுது. ஸோ இதை நான் கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு எமோஷனலாக உங்களை மாத்துது. நான் தீவிரமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய இசையை முழுமையாக கேட்டு ரசிக்கக்கூடிய யாராலையுமே இன்னொருத்தருக்கு வேண்டும் என்று தீங்கு செய்யவே முடியாது அப்படின்றத நான் ஜெனுவனா நம்புறேன். இல்ல பல பேரோட ஆறுதல் தான் அவரோட மியூசிக் ஆறுதல் மட்டும் இல்ல, பல பல ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெவல்யூஷனுக்கும் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. இல்ல அது நம்ம பர்சனலா சொல்றது. நீங்க ஒரு கும்பலாவே ஒரு சமூகத்தையே வந்து கரெக்ட் பண்றது இருக்குல்ல, அது அவரால் தான் முடியும். தமிழர்கள் ஏன் உணர்வின் சங்கமமா இருக்காங்க? இதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? இளையராஜாவா? இல்ல இளையராஜாவும் ஒரு காரணங்க. நிச்சயம் இளையராஜாவும் மாற்று கருத்தே இல்லை. ஆமா கண்டிப்பா. நிறைய நாட்கள் சார், நிறைய ஒரு மாதிரி மன அழுத்தமா இருக்கும்போது சின்னதா ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சதோட நைட்டு நீங்க ஒரு 2 மணிக்கு கேட்டீங்கன்னா உடனே பேட் பேப்பர் எடுத்து ஒரு சீன் எழுதலாமான்னு தோணும். உடனே அந்த சீனை முடிச்சிடலாம் அப்படி இருக்கும். அந்த சீன் அப்படி கொடுக்கும். ஒரு எல்லா விஷயத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் எழுதுறதுக்கு முன்னாடி சும்மா சைலண்டா ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா சீன் ஈஸியா எழுதிடலாம். நீங்க ஒரு 50% யோசிச்சீங்கன்னா அவரோட பாட்டு கேட்டு எழுதினீங்கன்னா ஒரு 100% இருக்கும். எல்லா சீனுக்குள்ளேயும் ஒரு மாதிரி கோவம், எமோஷனல், லவ், ஃபீல் எல்லாத்துக்குமே. அம்மாவை பற்றிலாம் வர மாதிரியான சாங்ஸ் எல்லாம் வேற என்ன, எத்தனை டிசைனில் எவ்வளவு சார் சொல்ல முடியும்? அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வந்து அந்த அந்த லைனில் வந்து உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு இந்த பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துடும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த பாட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பிச்சை எடுக்கும் போதெல்லாம் நான் ஒவ்வொன்றா பேசிட்டு அந்த கூறு கட்ட தாயும் உண்டு கேடு கட்ட தந்தையும் உண்டு எல்லாம் சொல்லிட்டு கெட்டு போன தாய் இல்லையடி அந்த இடம் தான் வந்து அப்படி இருக்கும் சார். அந்த பிச்சு நமக்கே ஒரு மாதிரியா தோணும். அது அவருடைய இசையில மட்டும்தான் இருக்கு. அது அவர் சொன்ன மாதிரி சில நேரத்தில் சொல்றாருல, இது எங்க இருந்து வருதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாரு. அது நிஜம் சார், எங்க இருந்தோ தான் வருது. எனக்கு தெரிஞ்ச அம்மாவை இழந்த பிள்ளைகளுக்கு தாளாட்டாக இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அவங்க கண்ணில் 2 சொட்டு தண்ணீர் வந்துடும். எனக்கு இவர் பாடின அந்த 2 இப்படிங்கிற வினாடிக்குள்ள எனக்கு டக்குன்னு அப்படியே ரொம்ப ஜர்க் ஆயிடுச்சு, எமோஷனல் ஆயிடுச்சு. மனசுல இருந்து சில ஷோக்களுக்கு போகும்போது நம்ம பேசுற தருணம்ங்கிறது வந்து சில மூமெண்ட்ல நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்தே மனசுல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் மூமெண்டா. இளையராஜா பத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஷோ பண்ணா கூட போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்திருந்த 3 சிறப்பு விருந்தினருக்குமே பெரிய நன்றி. இளையராஜா பத்தி உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய காதல், இது எல்லாத்தையுமே எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு நேரம் எடுத்து. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஸ்ரீலங்கால எந்த இடம்? ஸ்ரீலங்கால மட்டக்களப்பு. ஈழத்தமிழர்களுக்கு இசை என்ற ராஜாவாக இளையராஜா சார் எப்பயும் இருந்து கொண்டிருக்கார். இந்த அன்பு அவர் மேல நான் வச்சுக்கிட்ட அன்பு எப்படி ரிட்டர்ன்ஸ் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்குன்னா, என் பிள்ளைய அவர் வாயால என்னுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்ற அளவுக்கு ஒரு